Hello everyone, welcome to Futuration Study Center. இந்த வீடியோவில் நம்ம UTTIB Chemistry Unit 6 Colloids, Surface Chemistry and Electrochemistry பார்க்குறோம். இது Colloidsல Part 6 வீடியோ. Part 5 வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா Stability of Colloids பற்றி பார்த்துருந்தோம். And அது what is mean by coagulation, flocculation and flocculation valueனா என்ன, Hardy-Sheshel rule இதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா Protection of Colloids and Goal number. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெல்லு, எமல்ஷன் இதெல்லாம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் கொலைட்ஸ் அப்படின்னா இப்போ நம்மளோட கொலடல் சொல்யூஷனில் நம்மளுடைய டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு அங்கங்கே இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னோன்னா, ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு கீழே தங்க விடாமல் ப்ரிசிபிரேட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அப்படி ப்ரிசிபிரேட் ஆகாமல் அது மேலேக்குள்ளே சுற்றிட்டு இருக்க வரைக்கும் அது மோர் ஸ்டேபிளாக இருக்கும். வேறஸ் ஒன்ஸ் அது வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரோலைட் ஆட் பண்ணியோ இல்லை நம்ம அது நிறைய மெத்தட்ஸும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். எலக்ட்ரோஃபோரோசிஸ் இல்லைனா ஆப்போசிட் அயான் ஆட் பண்ணியோ இல்லைனாக்கா நம்ம பாயில் பண்ணியோ, ஸோ இல்லைனாக்கா இந்த மாதிரி எலக்ட்ரோலைட் ஆட் பண்ணியோ இல்லை டயாலிசிஸ், இந்த மாதிரி 5 மெத்தட் நம்ம சொன்னோம். இந்த 5 மெத்தட்ஸ் நம்ம பண்ணி அந்த கொலடல் சொல்யூஷனை வந்துட்டு ஒன்ஸ் நம்ம ப்ரெசிபிடேஷன் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து லெஸ் ஸ்டேபிளாக மாறிடும். ஸோ அது பண்ண விடாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ இப்போ நம்ம எப்படி எப்படிலாம் வந்து நம்மளோட கொலைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள். Liophylic salts are more stable than liophobic salts. ஸோ நம்ம இதுவுமே இந்த லாஸ்ட் கிளாஸ் சொல்லிட்டோம். லியோஃபிலிக் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 2 செக்யூரிட்டி இருக்க மாதிரி அர்த்தம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கொலடல் சொல்யூஷனில் இப்போ லியோஃபிலிக் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு வந்துட்டு என்னென்ன ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கல் சார்ஜஸ் இருக்கிறதுனால ஒன்னோட ஒன்று ரிப்பல் பண்ணி விலகியே இருக்கும், ஒன்று சேராது. ஸோ ஒன்று சேர்ந்தாதான் அது ஒரே கம்பைன் ஆகி பார்ட்டிகல்ஸை தங்கும். ஸோ ஒன்று சேராமல் அது விலகியே இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ஷன். செகண்ட் ப்ரொடெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது சுற்றி ஒரு ஹைட்ரேஷன் லேயர் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கும். ஒரு பார்ட்டிகல்ஸ் சுற்றியும் ஒரு சால்வ் சுற்றியும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 3 லேயரில் ஹைட்ரேஷன் லேயர் ஃபார்ம் பண்ணியிருக்கும். இந்த மாதிரி ஹைட்ரேஷன் லேயர்ன்றது என்ன, அது அங்கே இருக்க வாட்டர் மாலிகுல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சால் இருக்குன்னா அந்த சாலை சுற்றி இந்த மாதிரி அது சரௌண்ட் பண்ணி அந்த சர்ஃபேஸில் அப்சார்ப் ஆகி ஒரு லேயராக 3 லேயராக ஃபார்ம் பண்ணியிருக்கும், ஒரு ஷீல்டு மாதிரி. ஸோ இப்படி இருக்கிறதுனால நம்மளுடைய லியோஃபிலிக் சால் வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ லியோஃபோபிக் சால் பார்த்தீங்கன்னா இந்த லியோஃபோபிக் சாலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் கிடையாது. அதுக்கு ஒன்ஸ் வந்து இந்த இது மட்டும்தான் இருக்கும், ஐடென்டிக்கல் சார்ஜஸ் கொண்டு தான் இருக்கும். வேறஸ் நம்ம வந்து ஏதோ ஒரு எலக்ட்ரோலைட் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆகும், அந்த இடத்துல வந்து டக்குன்னு நியூட்ரலைஸ் ஆகி நமக்கு ப்ரிசிபிரேஷன் ஆகிடும். ஸோ ப்ரிசிபிரேஷன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து என்ன ஆகிடும், நமக்கு அது வந்து லெஸ் ஸ்டேபிளாக மாறிடும். ஸோ லியோஃபோபிக் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே கோயாகுலேட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம லியோஃபிலிக் பார்ட்டிகல்ஸ், லியோஃபிலிக் சால்ட் சொன்னோம் இல்லையா. ஸோ லியோஃபிலிக் சால்க்கு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச்சு, ஜெலட்டின், ஆல்பமின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லியோஃபிலிக் சாலில் வரும். இதெல்லாம் யாருன்னா வாட்டர் லவ்விங். இந்த லியோஃபிலிக் சாலை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய கொலடல் சொல்யூஷன். ஸோ இதுதான் நம்ம கொலடல் சொல்யூஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து யார் இருக்கா, இனிஷியலி நம்மளோட டிஸ்பர்ஸ்டு மீடியமாக வந்து வாட்டர் இருக்குது. ஸோ டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ்க்கு நான் வந்து எனி லியோஃபோபிக் சால் போட்டுக்கிறேன். எக்ஸாம்பிள் எனி மெட்டல், கோல்டு, சில்வர், பிளாட்டினம், எனிதிங். நான் வந்து அதில் கோல்டே போடணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கோல்டு பார்ட்டிகல்ஸ் நான் எல்லோவாக கொடுக்குறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு பார்ட்டிகல்ஸ் இது உள்ள சுற்றிட்டு இருக்கு, சரிங்களா. ஸோ இப்போ இது வந்து என்னது, லியோஃபோபிக் மிக்சர் நமக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா லியோஃபிலிக் சாலை வந்து உள்ளுக்குள்ள அந்த லியோஃபிலிக் சாலோட இந்த சொல்யூஷன் வந்து உள்ளுக்குள்ள போடுறேன். ஸோ உள்ளுக்குள்ள போடும்பொழுது என்ன ஆகும்னா அந்த லியோஃபிலிக் சால் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் கூட சேர்ந்து அது வந்து ஒரு லேயராக ஃபார்ம் பண்ணி யாரை ப்ரொடெக்ட் பண்ண போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க லியோஃபோபிக் சாலை சுற்றி ப்ரொடெக்ட் பண்ண போகுது. இதுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணி இப்போ அந்த லியோஃபோபிக் சாலையுமே இது ப்ரொடெக்ட் பண்ணி கோயாகுலேஷன் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம ப்ரொடெக்ஷன் ஆஃப் கொலைட்ஸ் ஆர் சால் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இங்கே பாருங்க, the phenomenon of preventing the coagulation of a liophobic salt due to the addition of some liophylic colloid. நம்ம என்ன பண்ண போறோம், liophylic colloid ஆட் பண்ணி அந்த லியோஃபோபிக் சாலை வந்து அடியில் அதாவது கோயாகுலேட் ஆகாமல் நம்ம பார்த்துக்க போகிறோம். ஸோ இதுக்கு பேர் தான் இட் இஸ் கால்ட் அஸ் ப்ரொடெக்ஷன், சால் ப்ரொடெக்ஷன் ஆர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் கொலைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, இப்போ நம்ம கோல்டு நம்பர் என்னன்னு பார்க்கலாம். சிக்மாண்டின்ற பர்சன் தான் வந்து ஃபர்ஸ்ட் கோல்டு நம்பர் அப்படின்ற ஒரு டேர்மை கொண்டு வராரு. ஸோ இந்த கோல்டு நம்பர் எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லியோஃபிலிக் கொலைட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த லியோஃபிலிக் கொலைட்ஸுக்கு எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு அதை பற்றி சொல்கிறது இந்த கோல்டு நம்பர். ஓகே, இப்போ நான் இந்த கோல்டு நம்பர் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேனே. நம்ம வந்து யூஸ்வலி சன் ப்ரொடெக்ஷனுக்காக சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா.
ஸோ நான் சன்ஸ்க்ரீன் வந்துட்டு நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. நான் ஜஸ்ட் ஏபிசின்னு சொல்லிட்டு ஒரு 3 சன்ஸ்க்ரீன் எடுத்துக்க வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் என்னோடய ஃபேஸை மட்டும் நான் கவர் பண்ணுறதுக்கு இப்போ நான் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ஒரு 5 ட்ராப்ஸ் போட்டேன்னா என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக கவர் ஆகிடும். அந்த டே ஃபுல்லாக என்ன சன் ப்ரொடெக்ஷனை பார்த்துக்கும். இதே நான் பி சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இது நான் வந்து ஒரு 3 ட்ராப்ஸ் போட்டாலே போதும். என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அந்த 3 days ஃபுல்லாக அது அந்த டே ஃபுல்லாக அது வந்து நல்லா பார்த்துக்கும். இதே வந்து நான் சி சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ட்ராப்ஸ் போடுறேன். ஸோ நான் 7 ட்ராப்ஸ் போட்டால் தான் அது வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நமக்கு சன் ப்ரொடக்ஷனும் கொடுத்து அந்த டே ஃபுல்லாகவுமே வரும். இப்போ இந்த 3 சன்ஸ்க்ரீனை கம்பேர் பண்ணுங்கள். ஸோ அந்த 3 சன்ஸ்க்ரீன் கம்பேர் பண்ணும்போது நம்ம எதை லைக் பண்ணுவோம்? நம்ம வந்து கொஞ்சமான அளவில் போட்டாலே நமக்கு நல்லா பார்த்துக்கிற அந்த சன்ஸ்க்ரீன் தான் நம்ம லைக் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பி சன்ஸ்க்ரீன் பாருங்கள், இதுதான் நம்ம 3 ட்ராப் போட்டாலே நமக்கு அந்த அந்த எஃபெக்டிவாக பார்த்துக்குது. வேற சி பாருங்கள், நம்ம 7 ட்ராப்ஸ் போட்டால் தான் இது அளவுக்கு அது பார்த்துக்குது. அப்படி இருக்கப்போ நம்ம எதை பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம்? பி தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ பி தான் மோர் எஃபிஷியன்ட்டு சொல்லுவோம் இல்லையா? அதே கேஸ் தான் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லியோஃபிலிக் கொலைடுக்கு கம்மியான கோல்டு நம்பர் இருக்கோ அதுக்கு வந்து ப்ரொடெக்டிங் பவர் அதிகம், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா the protecting power of different protective colloid is different. ஓகே, இந்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பாருங்கள், நம்ம சன்ஸ்க்ரீன் வச்சு சொன்னோம் ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல தான் நம்மளுடைய லியோஃபிலிக் கொலைட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த லியோஃபிலிக் கொலைட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அந்த ஸ்டார்ச் இருக்குது, ஜெலட்டின் இருக்குது, கம் அரபிக் இருக்குது, இந்த மாதிரி நிறைய நெக்ஸ்ட்டில் நம்ம பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அந்த ஒரு லியோஃபிலிக் சால்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும். எல்லாத்துக்குமே சேமாக இருக்காது. ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ இந்த அளவுக்கு வந்து அது நம்மளை பாதுகாக்கும். அதே போல தான் இப்போ இந்த சன்ஸ்க்ரீன் சொன்னோம் இல்லையா? இப்போ இது பார்த்தீங்கன்னா 5 ட்ராப் நம்ம போடணும். 5 ட்ராப் போட்டால் தான் நம்மளை பாதுகாக்கும். இது நம்ம கம்மியாக போட்டோம்னா அது வந்து நமக்கு அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. வேறஸ் பி பார்த்தீங்கன்னா நம்ம 3 ட்ராப்ஸ் போட்டாலே நம்மளை பார்த்துக்கும். அதே போல தான் அங்கேயும் நம்மளுடைய லியோஃபிலிக் கொலைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து அதுக்கு உண்டான கோல்டு நம்பர் வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ வந்துட்டு வேல்யூன்றது என்னென்னா அந்த மெஷர்மெண்ட் தான். ஸோ இந்த கிராம்ஸ் வந்துட்டு நம்ம அந்த சால்குள்ளே போடும்பொழுது அது வந்து ப்ரிசிபிரேட் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கொலைட்ஸ்க்குமே டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதுதான் இந்த செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா the efficiency of any protective colloid is expressed in terms of gold number. ஸோ அந்த எஃபிஷியன்சியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கோல்டு நம்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ 5, 3, 7 சொல்கிறோமா? இது என்னது? அந்த சன்ஸ்க்ரீனோட எஃபிஷியன்சி சொன்னோம். அதே தான் இங்கேயும் ஒரு கொலைடுக்கும் ஒரு எஃபிஷியன்சி இருக்குது. அதுதான் நம்ம கோல்டு நம்பர் அப்படின்னு சொல்லி நேம் பண்ணுவோம். ஸோ இந்த கோல்டு நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த பேரில் கோல்டு நம்பர் இருக்கிறதால இது ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் கோல்டு சாலா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். பட் அது கிடையாது. பார்த்தீங்கன்னா இது கோல்டு சால்க்கு மட்டும் இல்லை, நம்ம சில்வர் சால், நம்ம சொல்யூஷனில் வந்து சில்வர் சால் இருந்தாலும் சரி, பிளாட்டினம் சால் இருந்தாலும் சரி, வேறு எந்த லியோஃபோபிக் சால் இருந்துச்சுனாலும் நம்ம வந்து கோல்டு நம்பர் அப்படின்னு சொல்லி தான் நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ இது ஒரு காமன் நேம் தான். ஸ்மாலர் இஸ் த கோல்டு நம்பர், ஹையர் இஸ் த ப்ரொடக்டிவ் ஆக்ஷன் ஆஃப் த ப்ரொடக்டிவ் ஏஜென்ட். ஸோ இப்போ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு நம்பர் வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதோடைய ப்ரொடக்டிங் ஆக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதுதான் எங்கள் கேஸ். ஸோ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு நம்பர் இந்த சன்ஸ்க்ரீனுக்கு அதுதான் இங்கேயுமே. இங்கே என்ன பார்த்தோம்? நம்ம பிக்கு பார்த்தீங்கன்னா 3 ட்ராப்ஸ் போட்டாலே அது வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 3க்கு வந்துட்டு ஈவன் தோ அது கம்மியாக இருந்தாலும் அது ப்ரொடக்டிங் பவர் அதிகம். அதே தான் இங்கே கோல்டு நம்பர் பார்த்தீங்கன்னா யாருக்கு கம்மியான கோல்டு நம்பர் இருக்கோ அதுக்கு தான் அந்த ப்ரொடக்டிங் பவர் அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ இது பார்த்தா நமக்கு இன்னும் கிளியராக புரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஒரு ஃபார்முலாவை. ப்ரொடக்டிங் பவர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கோல்டு நம்பர், விச் மீன்ஸ் நம்மளோட கோல்டு நம்பர் கம்மியாச்சுன்னு சொன்னால் ஸ்மால் கோல்டு நம்பராக இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு வந்து ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் இருக்கும். அதுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங் ப்ரொடெக்டிங் பவர் இருக்கும். யாரை ப்ரொடெக்ட் பண்ண போகுது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய லியோஃபோபிக்ஸால தான் ப்ரொடெக்ட் பண்ண போகுது. ஸோ ஸ்மால் கோல்டு நம்பர் எனி சப்ஸ்டன்ஸுக்கு ஸ்மால் கோல்டு நம்பர் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு ஸ்ட்ராங் ப்ரொடெக்டிங் பவர் இருக்கும். வேறாஸ் இதுக்கு வந்துட்டு லார்ஜ் கோல்டு நம்பர் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கோல்டு நம்பருடைய மேக்னிடியூட் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அந்த இதில் அந்த மேக்னிடியூட். ஸோ இந்த கோல்டு நம்பர் பார்த்தீங்கன்னா இது அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளோட ப்ரொடெக்ஷன் வந்துட்டு கம்மியாயிரும். இங்கே புவர் ப்ரொடெக்ஷன் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து பவர் இந்த ஃபார்முலா. இப்போ பாருங்க, இப்போ நம்ம சொல்லிட்டோம் ஸ்மால் கோல்டு நம்பர் யாருக்கு இருக்கோ அதுக்கு தான் வந்து ஹை ப்ரொடெக்ஷன் பவர் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த கேஸில் பாருங்க, இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லியோஃபிலிக் சால். ஸோ இந்த லியோஃபிலிக் சாலை தான் நம்ம லியோஃபோபிக்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஜெலட்டின் பாருங்க, ஜெலட்டின் பார்த்தீங்கன்னா 0.0052 to 0.01 நம்ம போட்டாலே அதுதான் கோல்டு நம்பர் நீங்கள் சொல்லிட்டாங்க. வேறஸ் இந்த சோடியம் கேசனேட் பார்த்தீங்கன்னா 0.01, ஹீமோகுளோபின் பார்த்தீங்கன்னா 0.03 அண்ட் 0.07 இந்த மாதிரி வேல்யூஸ் வந்துட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா
அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. ஆமாவா? ஸோ இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து ஜெலட்டின் கம்மியாக இருக்குது, இது அதை விட அதிகமாக இருக்குது. ஹீமோகுளோபினுக்கு அதை விட அதிகமான வேல்யூ. அதே இங்கே பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஸ்டார்ச்சுக்கு தான் இங்கே அதிகமான வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி கொடுத்துட்டு விச் ஒன் ஹேஸ் ஹை கோல்டு நம்பர் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லிட்டோம், நமக்கு யாருக்கு நம்ம வந்து அங்கே குழம்பக்கூடாது. இங்கே வந்து பார்த்துட்டு நம்ம வந்து ஜெலட்டினுக்கு தான் வந்து ப்ரொடெக்டிங் பவர் அதிகம், ஸோ அப்போ ஜெலட்டின் தான் அப்படின்னு நம்ம போடக்கூடாது. இங்கே என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கோல்டு நம்பர் கம்மியாச்சுன்னா அதுக்கு ப்ரொடெக்ஷன் அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ இங்கே என்ன கேட்டாங்க, யாருக்கு ஹை கோல்டு நம்பர் தான் கேட்குறாங்க. ஸோ ஹை கோல்டு நம்பர்னா நம்ம பொட்டேட்டோ ஸ்டார்ச் தான் ஹை கோல்டு நம்பர்னு சொல்லணும். வேற உங்களுக்கு வந்து இப்படி கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன், விச் ஒன் ஹேஸ் ஹை ப்ரொடெக்டிவ் பவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்னா, நம்ம வந்து பொட்டேட்டோ ஸ்டார்ச்சும் சொல்லக்கூடாது, நம்ம என்ன சொல்லணும், ஜெலட்டின் தான் சொல்லணும். ஸோ ஏன்னா ஜெலட்டின் தான் அதுக்கு தான் கம்மியான கோல்டு நம்பர் இருக்குது. ஸோ அதனால அதுக்கு தான் வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவாக அது வந்து அந்த லியோஃபோபிக்ஸால பாதுகாக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஜெலட்டினுக்கு தான் ஹை ப்ரொடெக்டிங் பவர் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சோடியம் கெசினேட், ஹீமோகுளோபின், கம் அரபிக், சோடியம் ஒலியேட், கம் ட்ராகுகண்ட் அண்ட் பொட்டேட்டோ ஸ்டார்ச். ஸோ இதுதான் வந்து அதோட ஆர்டர். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இது கூட ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேட்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஜெலட்டின் இந்த உங்களுக்கு ஆர்டர் மாற்றி கொடுத்துட்டு அதே வந்து எங்களுக்கு கரெக்ட் பண்ண சொல்லலாம். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த சோடியம் கெசினேட் வந்து வெறும் கெசினும் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டரும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக தான் பொட்டேட்டோ ஸ்டார்ச் வரணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தான் வந்துட்டு நமக்கு ஹை ப்ரொடெக்ஷன், இது வந்துட்டு ஹையஸ்ட் ப்ரொடெக்டிங் பவர் இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் வந்து லோ கோல்டு நம்பரும் இருக்கும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆர்டர் கொடுத்துட்டு இதை மாற்றி கொடுத்து இவங்களை எப்படியும் கேட்கலாம். ஓகே, இதுதான் வந்து கோல்டு நம்பர் பற்றின விஷயங்கள். ஓகே, இப்போ நம்ம ஒரு 3 சம்ஸ் பார்க்கலாம். இஃப் த கோல்டு நம்பர் ஆஃப் ஏபிசிடிஆர், இப்போ வந்து உங்களுக்கு 4 கேஸ் நான் கொடுத்துட்டேன், ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 4த்துக்கும் வந்து கோல்டு நம்பரும் மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு விச் ஹேஸ் ஹையஸ்ட் ப்ரொடெக்டிங் பவர் அப்படின்னு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்க, நான் தனி எடுத்து எழுதிக்கிறேன் நம்ம இதுக்காக. ஓகேவா? ஸோ இது 4 கேஸ் ஏபிசிடி. சரி, ஓகே. இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, ஹையஸ்ட் ப்ரொடெக்டிங் பவர்னு கேட்குறாங்க. நமக்கு என்ன தெரியும், யாருக்கு ப்ரொடெக்டிங் பவர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கோல்டு நம்பர் அப்படின்னு சொன்னோமா? ஓகே, இவங்க என்ன கேட்குறாங்க, ஹையஸ்ட் ப்ரொடெக்டிங் பவர் கேட்குறாங்க. ஸோ ப்ரொடெக்டிங் பவர் ஹையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட கோல்டு நம்பர் எப்படி இருக்கணும், லீஸ்ட்டாக இருக்கணும். அப்படின்னா தான் ஹையஸ்ட் ப்ரொடெக்டிங் பவர் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் யார் லீஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, இதுதான் வந்துட்டு லீஸ்ட் நம்பர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ரைட் ஆன்சர். ஓகே, விச் ஒன் ஹேஸ் மினிமம் கோல்டு நம்பர்? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விட்டுருங்க. செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஒன் ஹேஸ் மினிமம் கோல்டு நம்பர்? ஸோ இந்த 4 கேஸும் பாருங்க. ஸோ 4 கேஸும் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து நம்ம இப்போ தான் பார்த்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச்சு, சோடியம் ஆக்சைடு, கம் அரபிக், ஜெலட்டின். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு ஆன்சர் வந்து ஜெலட்டின். ஜெலட்டினுக்கு தான் பார்த்தீங்கன்னா மினிமம் கோல்டு நம்பர் இருக்கு, மேக்ஸிமம் ப்ரொடெக்டிங் பவர் இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விச் ஒன் ஹேஸ் ஹையஸ்ட் கோல்டு நம்பர்? ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பாருங்க, அதே மாதிரி இந்த ஜெலட்டின் இருக்கு, ஸ்டார்ச் இருக்கு, ஆல்புமின், கேசின் எல்லாம் அப்படியே ரிப்பீட் ஆகும். உங்களுக்கு வந்து நம்ம வந்து குழம்பிடக்கூடாது. மினிமம், மேக்ஸிமம், ஹையஸ்ட், லோயஸ்ட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஸ்டின் ஈஸியாக இருக்கும். பட் இங்கே தான் நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கும். இங்கே தான் நம்ம கேர்ஃபுல் ஆன்சர் பண்ணணும். இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா விச் ஒன் ஹேஸ் ஹையஸ்ட் கோல்டு நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹையஸ்ட் கோல்டு நம்பர்னு சொன்னால் அதுக்கு ப்ரொடெக்டிங் பவர் கம்மியாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்டார்ச் தான் ஆன்சர். ஸ்டார்ச்சுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கோல்டு நம்பர் இருக்கும், அதனால அதுக்கு ப்ரொடெக்டிங் பவரும் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? சரி, காங்கோ ரூபி நம்பர். ஸோ காங்கோ ரூபி நம்பர் எதுக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நம்மளோட கோல்டு நம்பர் மாதிரியே தான் இதுவும். ஆனால் இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவோம், இது வந்து அந்த பர்டிகுலர் கலர் டைஸ் இருக்கு இல்லையா, கலர் டைஸ். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த காங்கோ ரூபி நம்பர். மற்றபடி அதுவுமே இங்கேயும் அதே சேம் தான். நம்ம வந்து பிரிசிபிரேட் ஆகாமல் நம்ம தடுக்கிறதுக்காக இந்த ஒரு ரூபின், இந்த காங்கோ ரூபி நம்பர்ன்றதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது வந்து யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஆஸ்ட்வால்ட் இன்ட்ரடியூஸ்ட் காங்கோ ரூபி நம்பர் டு அக்கௌண்ட் ஃபார் தி ப்ரொடக்டிவ் நேச்சர் ஆஃப் கொலைட்ஸ். ஸோ இதுவுமே அதுதான், ப்ரொடக்டிவ் நேச்சர் ஆஃப் கொலைட்ஸ்க்கு, அதாவது அந்த கொலைட்ஸை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்காக இந்த காங்கோ ரூபின் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த காங்கோ ரூபின் நம்பர் இஸ் அ வேல்யூ யூஸ்டு டு மெஷர் ஹவு வெல் அ ப்ரொடக்டிவ் கொலைட் லைக் ஜெலட்டின் can stabilize a solution and prevent it from clumping together. So clumping together என்னது, coagulation தானே. ஸோ coagulation ஆகாம அதை தடுக்கிறதுக்கு இந்த காங்கோ ரூபி நம்பர்ன்றது ஒரு ஃபேக்டராக இருக்கு.
இப்போ இது என்னன்னு பார்க்கலாம். It is defined as the amount of protective colloid in milligrams which prevents color change in 100 ml of 0.01% Congo Rubin dye to which equivalent of KCl is added. ஸோ இப்போ இங்கே என்ன கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு இங்கே என்ன இருக்குன்னா 100 ml வந்து நம்ம காங்கோ ரூபின் டை, இந்த ரூபின் டைன்னு ஒன்று இருக்குது சரிங்களா. ஸோ இந்த டைனால யூஸ்வலாக கலர்ஃபுல்லாக தானே இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது நம்மளோட பீக்கரு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டை வந்துட்டு சம்திங், நான் இங்கே க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன், பட் ஒரிஜினல் க்ரீன் கலர்லாம் கிடையாது. இப்போ நான் அந்த க்ரீன் கலரில் அப்படி கொடுத்துக்கிறேன். இது காங்கோ ரூபின் டைன் போட்டுக்கிறேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்குது. இப்போ வந்து இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால் 0.16 கிராம் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ யூஸ்வலாக என்ன கான்செப்ட், நம்ம சால்ட் ஆட் பண்ணாலே அது என்ன ஆகும், அது நியூட்ரலைஸ் ஆகி ப்ரிசிபிரேட் ஆகிடுமா. ஸோ நம்ம ஆட் பண்ணிட்டோம், இப்போ அது ப்ரிசிபிரேட் ஆகாமல் நம்ம உடனே தடுத்து ஆகணும். அதனால நம்ம என்ன போட போகிறோம்னு சொன்னால் ஒரு ப்ரொடக்டிவ் கொலாய்டு ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அதை ஆட் பண்ணிட்டோம்னு சொன்னால் அது ப்ரிசிபிரேஷனை தடுக்கணும். அப்போ நம்ம எவ்வளோ போட்டால் அது வந்து ப்ரிசிபிரேஷனை தடுக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த காங்கோ ரூபின் நம்பர். ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு பாருங்கள், இதுக்கு வந்துட்டு நான் ஒரு 2 mg போட்டேன்னா அது வந்து அந்த ப்ரிசிபிரேஷன் ஆகாமல் தடுத்துரும் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த 2 mg தான் வந்து இங்கே காங்கோ ரூபின் நம்பர். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் ஆஃப் சால்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ மெக்கானிசம் ஆஃப் சால்ட் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தோம் சால்வேஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சால்வேஷன் எஃபெக்ட்னாலும் சரி, இல்லை ஹைட்ரேஷன் எஃபெக்ட், ஹைட்ரேஷன் லேயர் அப்படின்னாலும் எல்லாமே ஒன்று தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலி நம்ம என்ன சொல்லிட்டோம், நம்ம வந்து it may be due to absorption of protective colloid on the liophobic salt particles followed by its solvation. ஸோ இங்கே என்ன நடக்கும்னு சொன்னால் நம்மளுடைய ப்ரொடக்டிவ் கொலாய்டு வந்துட்டு, ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு பீக்கர் இருக்குது, நம்ம பீக்கரில் வந்துட்டு இப்போ யார் இருக்காங்கன்னு சொன்னால் நம்மளுடைய லியோஃபோபிக் சால்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஸோ லியோஃபோபிக் சால்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அங்கே மீடியமும் இருக்குது, மீடியம் வந்து வாட்டர் இருக்குது. ஸோ அந்த சால்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து அங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், லியோஃபிலிக் சாலை வந்து நான் உள்ளுக்குள்ளே போடுறேன். ஸோ உள்ளுக்குள்ளே போடும்போது அது என்ன பண்ணுன்னு சொன்னால் இந்த லியோஃபிலிக் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன பண்ணும், வாட்டர் கூட சேர்ந்து ஒரு லேயராக ஃபார்ம் பண்ணி இந்த லியோஃபோபிக்கை சுற்றி ஒரு லேயராக ஃபார்ம் பண்ணிக்கும். ஒரு லியோஃபோபிக் சாலை சுற்றிடும், அது வந்து லேயராக ஃபார்ம் பண்ணிக்கும். இப்போ எங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறப்பாங்க, இந்த மாதிரி தான் இது நம்மளுடைய லியோஃபோபிக் பார்ட்டிகல். ஸோ இந்த லியோஃபோபிக் பார்ட்டிகல் இருக்குன்னு சொன்னால் அதை சுற்றிலும் இந்த லியோஃபிலிக் வந்துட்டு அந்த சர்ஃபேஸில் அப்சர்வ் ஆகிட்டு சர்ஃபேஸில் ஒட்டிட்டு அது என்ன பண்ணும், ஒரு லேயராக ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ இந்த லேயராக ஃபார்ம் பண்ணியிருக்கும் பொழுது அது என்ன பண்ணுன்னா அது அடியில் தங்காமல் இது ஒரு ப்ரிவென்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ இப்படி இருக்குன்னு சொன்னால், இப்படி சுற்றி ஒரு லேயராக ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னு சொன்னால் அது வந்து என்னன்னா மீன்ஸ் இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று ஒட்டாது. இந்த எல்லாமே ஃபுல்லாக லேயர் போட்டு செக்யூரிட்டி இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிகுலர் ஒன்னோட ஒட்டாது. ஸோ ஒட்டாமல் என்ன ஆகும், அது வந்து ஒன்னோட ஒன்று அக்ரிகேட் ஆகாமல் அது கீழே செட்டிலும் ஆகாது. ஸோ இதுதான் எங்கள் கான்செப்ட். Thus it stabilizes the salt via solvation effect. So இதுக்கு பேர் தான் solvation effect சொல்லுவோம். So solvation effect contribute much towards the stability of லியோஃபிலிக் சிஸ்டம். ஸோ லியோஃபிலிக் சிஸ்டம்னு நம்ம இப்போ தான் சொன்னோம். நம்ம என்ன சொன்னாங்க, அங்கே 2 செக்யூரிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ஐடென்டிக்கல் சார்ஜஸ்னும், செகண்ட் வந்துட்டு அந்த ஹைட்ரேஷன் லேயர் ஒன்று ஃபார்ம் ஆகும் சொன்னோமா. ஸோ அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் ஜெலட்டின் ஹேஸ் ஸ்ட்ராங் அஃபினிட்டி ஃபார் வாட்டர். ஸோ இந்த ஜெலட்டின், ஸ்டார்ச், இது கம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லியோஃபிலிக் சால்ட். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான அஃபினிட்டி இருக்குது. ஸோ அஃபினிட்டி இருக்கிறதுனால அது என்ன ஆகும், ஈஸியாக வந்துட்டு ஒரு இந்த ஜெலட்டின் பார்ட்டிகளை சுற்றி வாட்டர் வந்துட்டு ஹைட்ரேஷன் லேயர் ஃபார்ம் பண்ணிடும். ஸோ அதனால இதெல்லாம் மோர் ஸ்டேபிள். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அது கோயகுலேட் ஆக விடாது. It is only because of the solvation effect. Even the addition of electrolyte in small amount does not cause any flocculation of hydrophilic salt. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரோலைட் ஆட் பண்ணாலும் அங்கே வந்து நமக்கு precipitation நடக்காது, இல்லை flocculation நடக்காது. Okay. However, at higher concentration, precipitation occur. This phenomena is called salting out. இங்க என்ன சொல்றாங்க, நம்ம வந்து சால்ட் நம்ம வந்து யூஸ்வலி இந்த லியோஃபிலிக் பத்தி இங்க சொல்றாங்க வச்சுக்கோங்களேன். ஸோ லியோஃபிலிக் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த சுற்றி இருக்க வாட்டர் கூட இந்த மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணி அது பண்ண ஜாலியாக சுற்றிட்டு இருக்கு. அங்கே வந்து எந்த ஒரு கோயாகுலேஷன் நடக்கலை. நம்ம கொஞ்சமாக சால்ட் போடுறோம்.
இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு ஒரு பிஞ்ச் சால்ட்டு போடுறோம், ஒரு ரியாக்ஷன் நடக்காது. மறுபடியும் செகண்ட் பிஞ்ச் சால்ட்டு போடுறோம், அதாவது எனி எலக்ட்ரோலைட் ஆர் எனி சால்ட் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், KCl NaCl anything நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு எதுவுமே இருக்காது. அப்புறம் நம்ம செகண்ட் போடுறோம், தேர்டு பிஞ்ச் போடுறோம், ஃபோர்த்து பிஞ்ச் போடுறோம். இந்த மாதிரி நம்ம கீப் ஆன் மெல்ல ஆட் பண்ண ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், அந்த சால்ட்டோட அளவு அதிகமாகிட்டு அந்த இடத்துல ப்ரிசிபிடேஷன் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு பேர் தான் சால்ட்டிங் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபெனாமெனா பற்றி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஹையர் கான்சென்ட்ரேஷன் நடந்துச்சுன்னு சொன்னால் ப்ரிசிபிடேஷன் அங்கே நடக்கும். இந்த ஃபினாமினா பேர் தான் சால்ட்டிங் அவுட். இப்போ இந்த சால்ட்டிங் அவுட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லிட்டோம், நம்மளோட கொரடல் சொல்யூஷன் இருக்குது, அதில் வந்து லியோஃபிலிக் சால்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அந்த லியோஃபிலிக் சால் என்ன பண்ணியிருக்கோம், நமக்கு வந்து இந்த பார்ட்டிகளை சுற்றி ஹைட்ரேஷன் லேயரோட அது சுற்றிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் சுற்றி இந்த ஹைட்ரேஷன் லேயர் இருக்கும். ஹைட்ரேஷன் இருக்கிறதுனால ரொம்ப சேஃபாக அது சுற்றிட்டு இருக்கும், ஒன்று ஜாயின் ஆகாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம சால்ட்டை உள்ளுக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம். நம்ம இனி சால்ட்டை வந்து உள்ளுக்குள்ளே ஆட் பண்ணும்போது அது இனிஷியலாக வந்து பெரிய சேஞ்சஸ் இருக்காது. பட் நம்ம கீப் ஆன் ஆட் பண்ண அங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சால்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து வாட்டர் மாலிகல்ஸை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம சால்ட் இது இருக்கு இல்லையா, அதாவது சால்ட் மீன்ஸ் இந்த எலக்ட்ரோலைட் தான். அந்த எலக்ட்ரோலைட் அயான்ஸ் வந்துட்டு அந்த வாட்டர் மாலிகல்ஸை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இந்த நம்ம போகிற நான் க்ரீன் கலரில் கொடுத்துக்கிறேன். நம்ம வந்து எலக்ட்ரோலைட்டை வந்து நான் க்ரீன் கலர் நம்ம இங்கே போடுறோம். ஸோ நம்ம க்ரீன் கலர் இது இப்படி போடும்பொழுது என்ன ஆகும்னா, இந்த சால்ட் வந்துட்டு அதோட குவான்டிட்டி அதிகமாக வாட்டரோடைய மாலிகூல்ஸ் இதை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இந்த அட்ராக்ட் பண்ணுறதுனால அந்த லேயர் வந்து பிரேக் ஆகிட்டு ஃபுல்லாக சால்ட் நோக்கி போயிடும். சரிங்களா? ஸோ சால்ட் நோக்கி போகிறதுனால இப்போ லியோஃபிலிக் சால்ட் வந்துட்டு அது வந்து தனியாயிரும். அதை சுற்றிலும் வந்து அந்த ப்ரொடக்ஷன் லேயர் பிரேக் ஆயிரும். அப்போ என்ன ஆகும், பிரேக் ஆகிட்டதால இப்போ இங்கே 2 சால்ட் பார்ட்டிகல்ஸும் பக்கத்தில் இருக்குமா, ஸோ அது ரெண்டுமே ஒன்னோட ஒன்று அட்டாச் ஆகி அடியில் பிரிசிபிரேட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து சால்ட்டிங் அவுட்டில் நடக்குது. ஸோ இப்போ இந்த சால்ட்டிங் அவுட்டோட எஃபிஷியன்சின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டரை வந்துட்டு யார் வந்து வேகமாக அட்ராக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு வந்துட்டு நிறைய சால்ட்டிங் எஃபெக்ட் இருக்குது, சால்ட்டிங் அவுட்டுன்ற ஒரு பவர் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். சரி, இப்போ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா லயோட்ரோபிக் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கேட்டைன் பாருங்க. ஸோ கேட்டைன்ஸ் பார்த்தீங்கன்னா பைவேலண்ட், இதெல்லாமே பைவேலண்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மோனோவேலன்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு அயான்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இது வேகமாக அந்த வாட்டர் மாலிகல்ஸ் அட்ராக்ட் பண்ணி, அதாவது இந்த ஒரு பைவேலண்ட் கொண்ட நம்ம எலக்ட்ரோலைட்டை சேர்க்குறோம், நம்ம அந்த சொல்யூஷனில் போடுறோம்னு சொன்னால் அது வந்து என்ன பண்ணும், சீக்கிரமாக பிரிசிபிரேஷன் ஃபார்ம் பண்ணிடும். வேற இந்த மோனோவேலண்ட்டில் நம்ம போடுறோம்னா அது கொஞ்சம் டைம் எடுத்து அங்கே வந்து நமக்கு பிரிசிபிரேஷனை ஃபார்ம் பண்ணும். வேற ஆனியான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிட்ரேட் இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து 3- சார்ஜ், அண்ட் இந்த மாதிரி சல்ஃபேட் வந்து 2- சார்ஜ் இருக்குது. இதெல்லாம் வந்து மோனோவேலன்ட் சார்ஜஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம சால்ட் பார்ட்டிகல்ஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸ் சொன்னோம் தான். நம்ம என்ன சொன்னோம், நம்ம ஆப்போசிட் சார்ஜ் நம்ம ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம். நம்மளுடைய கோரல் சொல்யூஷன் வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஐடென்டிக்கல் சார்ஜஸாக இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆப்போசிட் சார்ஜ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிட்ரேட்டு, இந்த சல்ஃபேட்டு, குளோரைடு, நைட்ரேட்டு, அயோடைடு இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், மெல்ல அங்கே பிரிசிபிரேஷன் ஃபார்ம் ஆகும், அது கோயாகுலேஷன் நடக்கும். ஸோ அப்படி நடந்துச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம், அது தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ இது நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்துட்டு ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்ஃபேட்டை வச்சு சொல்லியிருப்பாங்க. ஸோ அமோனியம் சல்ஃபேட் பார்த்தீங்கன்னா இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன்ஸை வந்துட்டு பிரித்து எடுக்கிறதுக்காக, ப்ரோட்டீன்ஸ் நம்ம இருக்கு இல்லையா, ஸோ ப்ரோட்டீன்ஸ் வந்து பிரித்து எடுக்கிறதுக்காக இந்த ஒரு அமோனியம் சல்ஃபேட் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன்ஸ்லாம் யூஸ்வலி லயோஃபிலிக் கொலைட்ஸ். ஓகேவா? ஸோ லயோஃபிலிக்ன்றதால் என்ன பண்ணும், வாட்டரில் போட்டதோ அது வந்து என்ன ஆகும், வாட்டர் வந்துட்டு அந்த ப்ரோட்டீன்ஸ் சாலை சுற்றி நல்லா அழகாக லேயர் ஃபார்ம் பண்ணி அதை பத்திரமா பார்த்துக்கும் ப்ரோட்டீன்ஸ்லாம். அதனால் அது பிரிசிபிரேஷனும் ஆகாது. பிரிசிபிரேஷன் ஆகலாம், நம்மளால அந்த ப்ரோட்டீன்ஸை வந்து வாட்டர்லேருந்து தனியாக பிரித்து எடுக்கவே முடியாது. ஸோ இது ஒரு மைனஸ்னு சொல்லலாம். நம்ம ப்ரோட்டீனை வந்து ஸ்டடி பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், நம்ம லெபார்ட்டரியில் ஸ்டடி பண்ணுறோம். நம்மளோட ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ கேசின்னு பார்த்தோம்லையே அதுவுமே ஒரு ப்ரோட்டீன் தான். அது வந்து எங்கேருந்து கிடைக்கும்னா மில்க்லேருந்து கிடைக்கும், முட்டையிலேருந்து கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அந்த ப்ரோட்டீன்ஸ்லாம் வந்து நம்ம தனியாக ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அது முதல்ல ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம அதை பிரித்து எடுக்கணும். ஸோ நம்ம பிரித்து எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அது வாட்டரில் ஃபுல்லாக மிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதை நம்ம பிரித்து எடுக்கிறதுக்காக என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டெப்ஸை பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமோனியம் சல்ஃபேட்டை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுறோம். எது கூடன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒரு பீக்கரில் வந்து நம்மளுடைய ப்ரோட்டீன் சொல்யூஷன் வச்சுக்கோங்களேன், ப்ரோட்டீனும் வாட்டரும் போட்டு இந்த சொல்யூஷன் இருக்குது. இப்போ இந்த சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்ஃபேட்டு ஆட் பண்ணுறாங்க. ஸோ அமோனியம் சல்ஃபேட் ஆட் பண்ணும்போது அங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா,
அந்த அமோனியம் சல்ஃபேட் வந்து வாட்டர்ல கரைஞ்சிரும் சரிங்களா. ஸோ இந்த அமோனியம் சல்ஃபேட் வந்து வாட்டர்ல ரொம்ப வேகமாக கரைஞ்சிரும். ஸோ அதனால ஹைலி சாலபிள் வாட்டர் போட்டிருக்கா. ஸோ இது வந்து வேகமாக கரைஞ்சிருதுனால நம்மளோட லியோஃபிலிக் கொலைடு வந்துட்டு இங்கே என்ன நடக்கும்னா ஃபிலிக் பார்த்தீங்கன்னா இது வந்து பிரிசிபிரேட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த வாட்டர் வந்துட்டு ஆக்குபை ஆயிடுச்சு. அந்த வாட்டர் வந்து யாரை பிடிச்சிக்கிச்சு, இப்போ அமோனியம் சல்ஃபேட்டை பிடிச்சிருச்சு. ஸோ அதனால அந்த வாட்டரோட அந்த ஹைட்ரேஷன் லேயர் இருக்கும் இல்லையா, இனிஷியலி அந்த ஹைட்ரேஷன் லேயர் பிரேக் ஆயிட்டு இப்போ அமோனியம் சல்ஃபேட் நோக்கி போயிருச்சு. அதனால இப்போ அந்த சால் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து தனித்தனியாக இருக்கு, அது ஒன்னோட ஒன்று ஒட்டி ப்ரிசிபிரேஷன் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த ப்ரிசிபிரேஷன் வரைக்கும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து இப்போ அதை ஸ்டடி பண்ணிக்கலாம். ஸோ அமோனியம் சல்ஃபேட் வந்து இந்த பர்பஸ்க்கு நம்ம ப்ரோட்டீனை ஸ்டடி பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஜெலட்டின். ஸோ ஜெலட்டின் பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா ஜெலட்டினுமே ப்ரிசிபிரேஷன் ஜெலட்டினும் பார்த்தீங்கன்னா அது வந்து வாட்டரும் நல்லா பைண்ட் ஆயிருக்கும் இல்லையா. ஸோ அது அந்த லேயர் ஃபார்ம் பண்ணி அது சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம அதை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காக நம்ம அங்கேயும் நம்ம என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அசிட்டோன் ஒரு ஆல்கஹால். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் சால்வன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரிசிபிடேஷன் ஃபார்ம் பண்ண வச்சுட்டு ஸோ அந்த ஜெலட்டினை பற்றி படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் பெட்ரோலியம் ஈத்தர் டு சொல்யூஷன் ஆஃப் ரப்பர் அண்ட் பென்சின். ஸோ இப்போ வந்து நம்ம பென்சினை பற்றி ரப்பரை பற்றி படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரப்பர் பார்த்தீங்கன்னா யூஷுவல் பார்த்தீங்கன்னா ரப்பர் வந்து வாட்டரில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இதுவாகிடும், மிக்சடாக இருக்கும். இப்போ நம்ம அதை இப்போ நம்ம வந்து ரப்பரை ஸ்டடி பண்ணோம். ஸோ அதனால இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரப்பரை வந்து ஃபர்ஸ்ட் பென்சிலில் டிசால்வ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ பென்சிலில் டிசால்வ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், எடுத்து நம்ம வந்து அந்த பெட்ரோலியம் ஈத்தர் இருக்குல்ல. ஸோ பெட்ரோலியம் ஈத்தரை வந்துட்டு அந்த சொல்யூஷன் வந்து உள்ளுக்குள்ள ஆட் பண்ணுவோம். ஸோ உள்ளுக்குள்ள ஆட் பண்ணும்பொழுது அங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இவென்ச்சுவலி அந்த ரப்பர் வந்து ப்ரிசிபிரேட் ஆகிடும். ஸோ ப்ரிசிபிரேட் ஆகிட்டு நம்ம அந்த ரப்பரே பிரித்து எடுத்து நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம். ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சால்ட்டிங் அவுட்ன்ற ஒரு ஃபினாமினனை வச்சு இந்த 3 எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஸோ சால்ட்டிங் அவுட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எலக்ட்ரோலைட்டை எடுத்துக்கிட்டு நம்ம கீப்பான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண அந்த வாட்டர் லேயர் வந்துட்டு பிரேக் ஆகி அந்த சால்ட்டை வந்துட்டு அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால இந்த லேயர் பிரேக் ஆகிட்டு அந்த ஒரு லியோஃபிலிக் சால்ட் பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று ஜாயின் ஆகி ப்ரிசிபிரேஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறது இந்த சால்ட் அவுட் எஃபெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெல். ஸோ ஜெல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் லிக்விட் டிஸ்பர்ஸ்ட் இன் அ சாலிட். ஸோ ஜெல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் டிஸ்பர்ஸ்ட் இன் அ சாலிட். ஸோ லிக்விட் வந்துட்டு டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் ஆகவும் நம்ம சாலிட் வந்துட்டு டிஸ்பர்ஸ்டு மீடியமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலிமா பண்ணும்போது நமக்கு ஜெல்ன்ற ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ லியோஃபிலிக் சால்ட் மே பி coagulated to give a semi-solid jelly like moss which encloses all the liquid present in the salt. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜெல்லி ஃபார்மில் கிடைக்கிது. அதுக்கு பேர் தான் நம்ம ஜெல்லு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜெல்லி ஃபார்மில் கிடைக்கிது. ஸோ அதை வந்து நம்ம ஜெல்லுன்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸ் ஆஃப் ஜெல் ஃபார்மேஷன் இஸ் கால்டு ஜெலேஷன். ஸோ அந்த ஜெல் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஜெலேஷன் தான் பேர். The colloidal system formed called a gel. Some gels are known to liquefy on shaking and rest on being allowed to stand. ஸோ இப்போ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ்வலாக அந்த ஜெல் வந்துட்டு எப்படி இருக்கும், நமக்கு ஒரு மாதிரி செமி சாலிடாக நம்ம ஜெல் நிறைய பார்த்துப்போம் தான். ஸோ எப்படி நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற அந்த மாய்ஸ்சரைசர்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதுவுமே வந்து ஜெல் ஃபார்மேட்டில் இருக்கும். இனி ஆயின்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம சாப்பிட்ற அந்த ஜெல்லியாக இருக்கட்டும், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல் ஃபார்மில் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஜெல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இங்கே என்ன சொல்கிறாங்க, நம்ம சம்டைம்ஸ் வந்துட்டு அதை அப்படியே ஷேக் பண்ணாமல் அப்படியே விட்டோம்னு சொன்னால் நமக்கு அந்த சாலிடு கொஞ்சம் தனியாக வந்து அடியில் தங்கிரும். அந்த வாட்டர் லேயர் வந்து மேலே இருக்கும். மேலே வந்து அது டென்சிட்டி குறைவாக இருக்கிறதுனால வாட்டர் வந்துட்டு மேலே வந்து இதுவாடும், அந்த சாலிட்ஸ் மட்டும் அடியில் தங்கிரும். ஸோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லுவாங்க, இதை பாருங்க, லிக்விஃபை ஆன் ஷேக்கிங் அண்ட் ரெஸ்ட் ஆன் பீயிங் ஸ்டாண்ட். ஸோ இப்போ நான் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டொமேட்டோ கெச்சப். ஸோ நம்ம யூஸ்வலாக டொமேட்டோ கெச்சப் பார்த்தீங்கன்னா அது என்னன்னா நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா அந்த நல்லா டென்சர் பார்ட் வந்து அடியில் தங்கிரும், கொஞ்சம் லிக்விட் பார்ட் வந்து மேலே மிதந்துன்னு இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், நல்லா ஷேக் பண்ணும்போது நல்லா வந்து மறுபடியும் அகைன் அது ஒரு ஜெல் கன்சிஸ்டி வந்து ஒரு செமி சாலிட் கன்சிஸ்டி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம போர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இங்கே என்ன கான்செப்ட்னா, அந்த மாதிரி ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஜெல்லாக இருக்கும். ஜெல்லாக இருந்து என்ன ஆகும், லிக்விட் ப்ளஸ் சாலிடாக மாறி இருக்கும். அகெயின் நம்ம ஷேக் பண்ணும்போது திரும்ப ஜெல்லாக மாறும். ஸோ இது வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிவர்சிபிள் சால்ட் ஜெல்லுக்கு ரிவர்சிபிள்
சிசிலிக் ஆசிட் அண்ட் ஃபெரிக் ஹைட்ராக்சைடு. ஸோ இந்த ரிவர்சிபிள் சால்ஜியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு என்ன சொல்கிறாங்க, தீக்ஸோட்ராபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஜெல் may shrink by losing one liquid, help them. This is known as synesis or weeping. இப்போ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து இது ஒரு கேஸ், நம்ம தீக்ஸோட்ராபின்றது ஒரு கேஸ். இது வந்து செகண்ட், இது ஃபர்ஸ்ட்டு, இது செகண்ட். ஸோ இது இங்கே என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜெல் வந்துட்டு நம்ம வந்து அது வந்து ஷ்ரிங்க் ஆகுமா எப்போன்னு பார்த்தீங்கன்னா, அதோட லிக்விட் பார்ட் வந்துட்டு கொஞ்சம் வெளியே வந்துருச்சுன்னு சொன்னால், இப்போ வந்து நம்ம யூஸ்வலாக ஜெல் வச்சுருக்கோம், நம்ம அதை கொஞ்சம் நேரம் வந்து யூஸ் பண்ணால் அப்படியே வச்சுட்டோம். இப்போ என்ன ஆகும்னா, அந்த லிக்விட் தனியாகவும் அந்த ஜெல் தனியாகவும் இருக்குமா. இப்போ அந்த லிக்விட் பார்ட் வந்து வெளியே வந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஜெல்லோட கன்சிஸ்டன்சி வந்து கம்மியாயிரும்னு சொல்கிறாங்க. இப்போது வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு க்ரீம் டப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பா இருக்குது, இதில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஜெல் இருக்குது, மாய்ஸ்சரைசர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆலோவேரா மாய்ஸ்சரைசர் இருக்குது. நம்ம வந்து அப்படியே நம்ம ஒரு 2 months நம்ம அதை யூஸே பண்ணல, அப்படியே வச்சுட்டோம்னு சொன்னால் அது என்ன ஆகும்னா, அடியில் ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் வாங்கியிருக்கும் போது ஃபுல்லாகவே ஜெல்லாக இருக்கும். இந்த பாட்டில் ஃபுல்லாகவே நமக்கு அழகாக ஜெல் ஃபார்மேட்டில் இருக்கும். நம்ம ஒரு 1 month அதை டச்சே பண்ணாமல் அப்படியே விட்டோம், 1 month 2 month அப்படியே விட்டோம்னு சொன்னால் அங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேலே ஃபுல்லாக தண்ணி வந்துடும், அந்த ஜெல் பார்ட்டு கம்மியாயிரும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, ஜெல் may shrink by losing some liquid. அந்த இடத்துல வந்துட்டு அந்த லிக்விட் பார்ட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணி அந்த ஜெல்லோட அளவு கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் சினசிஸ் ஆர் வீப்பிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜெல் பார்த்தீங்கன்னா 2 types பிரிக்கலாம். ஒன்று வந்து எலாஸ்டிக் ஜெல் அண்ட் நான் எலாஸ்டிக் ஜெல். ஸோ இந்த எலாஸ்டிக் ஜெல், நான் எலாஸ்டிக் ஜெல் நம்ம பேரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், இதில் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஸோ எலாஸ்டிக் ஜெல்னால் நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து நல்லா அதை வந்து இழுக்க முடியும், நல்லா எலாஸ்டிசிட்டி அதுக்கு நிறைய இருக்கும். ஸோ நல்லா அதை நம்ம இழுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ஜெல் ப்ரொசஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஸோ இப்போ இங்கே இந்த ஜெல்லில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து இதை ரீஷேப் பண்ணலாம். இந்த எலாஸ்டிசிட்டி பார்த்தீங்கன்னா, ரீஷேப் மீன்ஸ் அதாவது நம்ம இதை ரீஷேப் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம திரும்ப ஒரிஜினல் இதுக்கும் நம்ம கொண்டு வரலாம். ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஜெலாட்டின், அகர் அகர் ஸ்டார்ச். ஸோ அகர் அகர்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷாப்லேயே கிடைக்கும். நம்ம என்ன பண்ணலாம், அது தண்ணியில் ஊற்றி பண்ணனா கொஞ்சம் ஜெல் ஷேப்பில் வந்துடும், சரிங்களா. அப்போ அந்த ஜெல் ஷேப்பில் வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அது இழுத்தோன்னு சொன்னால் ஒரு ஜவ்வு மாதிரி நல்லா அழகாக விரியும். திரும்ப நம்ம மறுபடியும் அதை ஃபோர்ஸ் கொடுத்தா திரும்ப அது ஒரிஜினல் ஷேப்கே வந்துடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு எலாஸ்டிக் ஜெல். வேறஸ் நான் எலாஸ்டிக் ஜெல் பார்த்தீங்கன்னா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு நம்ம வந்து ஃபோர்ஸ் இங்கே இது ஒரு கைண்ட் ஆஃப் ஜெல்லு தான். இது வந்து கொஞ்சம் ரிஜிட் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ஜெல்லாம். ஸோ நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து அதை வந்து நல்லா இழுக்கிறோம். ஸோ ஃபோர்ஸ் கொடுத்து அதை இழுக்கும்போது அது வந்து இந்த மாதிரி ஒரு இனிஷியலி வந்து ஷேப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 2 கையை வச்சு 2 கையிலையும் பிடிச்சி இது இழுக்கிறோன்னு சொன்னால் இந்த மாதிரி அதை வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும் நல்லா. ஸோ ஸ்ட்ரெச் பண்ணிட்டோன்னு சொன்னால் இப்போ இதே ஃபார்மேட்டில் அது அப்படியே தங்கிடும். திரும்ப வந்து நம்ம ஒரிஜினல் பொசிஷனுக்கு நம்மளால் கொண்டு போக முடியாது. இதுக்கு பேர் தான் நான் எலாஸ்டிக் ஜெல்னு சொல்லுவோம். ஸோ எலாஸ்டிக் ஜெல்னா பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு நம்ம இனிஷியலி ஒரு ஷேப்பில் இருக்கும், அதை வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு ஷேப்பில் கொண்டு வரலாம். திரும்ப நம்ம மறுபடியும் அதை நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தா திரும்ப அது நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கே போயிடும். வேறஸ் நான் எலாஸ்டிக் ஜெல் பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஸ்டேட்டில் இருக்கும், அதை நம்ம இந்த சைடு கொண்டு வரும்பொழுது ஸ்ட்ரெச் பண்ணி பெருசாக மாற்றிட்டோம். இப்போ அகெயின் வந்து அது ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு கொண்டு போக முடியாது. இப்போ ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு அது போகாது. ஸோ இதை பற்றி சொல்கிறது இந்த நான் எலாஸ்டிக் ஜெல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எமல்ஷன். ஸோ எமல்ஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லிக்விட் இன் லிக்விட். நம்ம 2 லிக்விட் இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பர்ஸ்டு, ஸோ டிஸ்பர்ஸ்டு ஃபேஸும் லிக்விட் தான், டிஸ்பர்ஸ்டு மீடியமும் நமக்கு இங்கே லிக்விட் தான். ஸோ இப்போ இங்கே ரெண்டுமே வந்து நம்மளோட லிக்விட் பார்ட் தான். நம்ம டிஸ்பர்ஸ் ஃபேஸ்ன்றது கம்மியான அளவு எடுத்திருப்போம், டிஸ்பர்ஸ்டு மீடியம்ன்றது அதிகமான அளவு எடுத்திருப்போம். பட் ரெண்டுமே இங்கே லிக்விட் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ இது ரெண்டுமே லிக்விட்ன்றதால இது வந்துட்டு மிஸ்ஸிபிளான்னு கேட்டால், அதாவது ரெண்டுமே ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆயிருமான்னு கேட்டால் கிடையாது. இது வந்து ரெண்டுமே ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகாது. அதனால இதை வந்து இம்மிசிபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இம்மிசிபிள் என்னன்னா, வாட்டர் இன் ஆயில் இன் வாட்டர். நம்ம வாட்டர் வந்து ஒரு கப்பில் வச்சுருக்கோம், அந்த கப்பில் வந்துட்டு ஒரு 3 or 4 drops வந்து நம்ம ஆயில் விட்டு நல்லா ஸ்டிர் பண்ணோம், மிக்ஸ் பண்ணோம்னு சொன்னால் அது வந்து அந்த ஆயிலும் வாட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகுமான்னு ஆகாது. ஆயில் வந்து தனியாகவே மிதந்துட்டு இருக்குமா, அதுக்கு பிறகு நம்ம இம்மிசிபிள் சொல்லுவோம். அதே போல தான் இங்கேயும் நம்மளோட டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் வந்துட்டு ஆயில் ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ நம்ம டிஸ்பர்ஸ்டு மீடியம் வந்து வாட்டர்னு வச்சுக்கோங்க. பட் இது ரெண்டுமே நமக்கு லிக்விட் தானே, இதுவுமே லிக்விட் தான், இதுவுமே லிக்விட் தான். ஸோ இது ரெண்டுத்துமே நம்ம ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணி நமக்கு மிஸ்ஸிபிள் ஆகாது, இது இம்மிசிபிள் சொல்லுவோம். அதே தான் இங்கேயும் இந்த எமல்ஷனும் பார்த்தீங்கன்னா இம்மிசிபிளாக இருக்கும், ஏன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் லிக்விட் ஃபார்ம் ட்ராப்லெட்ஸ் இன் another liquid. ஸோ இதுதான். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராப்லெட்ஸ் தான் நம்மளுடைய ஃபேஸு, இந்த another liquidன்றது நம்மளோட மீடியம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மில்க் சொல்கிறாங்க. ஸோ இப்போ மில்கில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் வந்து யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ராப்லெட்ஸ் தான். ஸோ நம்ம ட்ராப்லெட்ஸ் வந்துட்டு நம்மளோட டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் ஆகும். நம்மளோட மீடியம் பார்த்தீங்கன்னா அந்த கண்டினியூஸ் லிக்விட், அந்த பாலில் வந்துட்டு கண்டினியூஸ் ஃபேஸ், அது வந்து நம்ம வெறும் கண்ணில் பார்த்தா நம்மளால பார்க்க முடியாது. இந்த ஃபேஸையும் மீடியத்தையும் நம்மளால தனியாக டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது. வேறஸ் நம்ம அந்த அல்ட்ரா மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது நம்மளால இது பண்ண முடியும். ஸோ அந்த ட்ராப்லெட்ஸ் தான் வந்துட்டு நம்மளோட டிஸ்பர்ஸ்டு ஃபேஸு. அந்த கண்டினியூஸாக ஒரு லிக்விட் ஃபேஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ நான் வந்து இதை நம்ம ஒயிட்டில் கொடுத்துறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த மில்க் ஃபுல்லாக வந்து ஒயிட்டாக இருக்குது. இதில் வந்து ட்ராப்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ராப்லெட்ஸ்க்காக நான் வந்து ப்ளூ கலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து இந்த மாதிரி இந்த குட்டியாக ட்ராப்லெட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ட்ராப்லெட்ஸில் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ், அந்த கண்டினியூஸ் இந்த ஃபுல்லாக ஒயிட்டில் கொடுத்துருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்மளுடைய டிஸ்பர்ஸ்டு மீடியம். ஸோ இங்கே என்ன பண்ணுவோம் சொன்னால் எமல்சிஃபைங் ஏஜென்ட்டை ஆட் பண்ணுவோம். ஸோ எமல்சிஃபைங் ஏஜென்ட்டை ஆட் பண்ணிட்டோன்னு சொன்னால் அந்த ஒரு எமல்ஷன் மிக்சர் வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ அதோட டைப்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ அந்த எமல்ஷன் பற்றி ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த ஃபியூ பாயிண்ட்ஸ் தான் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வேற சில என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எமல்ஷனை வச்சு நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். அந்த சாஸாக இருக்கட்டும், கெச்சப்பாக இருக்கட்டும், க்ரீமாக இருக்கட்டும், அந்த விப்பிங் க்ரீம் அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதோட ஃபார்மேஷனுக்கு இந்த எமல்ஷன்ற ஒரு கான்செப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் பெயிண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எமல்ஷன் கான்செப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போ அதோட டைப்ஸ் பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் எமல்ஷன் பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில் இன் வாட்டர், ஸோ ஆயில் இன் வாட்டர், வாட்டர் இன் ஆயில், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் இன் ஆயில் இன் வாட்டர் அண்ட் ஆயில் இன் வாட்டர் இன் ஆயில். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 2 டைப்ஸ் பார்க்கலாம். ஆயில் இன் வாட்டர் அண்ட் வாட்டர் இன் ஆயில். இது பேர்லேயே உங்களுக்கு இது பார்த்தாலே உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். ஆயில் இன் வாட்டர்னு சொன்னால் நம்மளோட ஆயில் தான் வந்து நம்மளோட டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ், வாட்டர்ன்றது நம்மளோட டிஸ்பர்ஸ்டு மீடியம். வேறாஸ் இங்கே வந்துட்டு வாட்டர் இன் ஆயில் இருக்கா. ஸோ வாட்டர்ன்றது நம்மளுடைய டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ், ஆயில்ன்றது நம்ம டிஸ்பர்ஸ்டு மீடியம். அதுதான் இந்த டினோட் பண்ணுறாங்க O/W and W/O அப்படின்னு சொல்லிட்டு இதை மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டைப் ஆயில் அண்ட் வாட்டரில் வந்துட்டு ஆயில் ட்ராப்லெட்ஸ் வந்துட்டு நம்மளுடைய ஃபேஸ்ன்னு சொல்லிட்டேன். அது வந்து வாட்டர் வந்து நம்மளோட மீடியம் சொல்லிட்டேன். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்துட்டு ஜஸ்ட் மில்க்கு, பட்டரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எமல்ஷன் தான். பட் இந்த இன்கேஸ் எமல்ஷன்லேயே அவங்க டீப்பாக கேட்டாங்கன்னு சொன்னால் இப்படியும் கேட்கலாம். அது வந்து விச் டைப்ஸ் இட் பிலாங்ஸ் டுன்னு கேட்டுருவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மில்க் பிலாங்ஸ் டு ஆயில் இன் வாட்டர் டைப். ஸோ இந்த மில்க் பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் வாட்டர் டைப் கீழே வரும். அண்ட் வேனிஷிங் க்ரீம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் வாட்டர் கீழே தான் வரும். இதெல்லாம் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் மில்கில் பார்த்தீங்கன்னா, ஸோ மில்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட் குளோபியூல்ஸ் வந்துட்டு அதுதான் வந்து நம்ம டிஸ்போஸ்டு ஃபேஸாக சுற்றிட்டு இருக்கோம். அந்த நம்ம மில்கில் வந்துட்டு லிக்விட் பார்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் நம்ம டிஸ்பர்ஸ்டு மீடியம்னு சொல்லுவோம். அண்ட் அந்த ஃபேட் குளோபியூல்ஸ் வந்துட்டு டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வாட்டர் இன் ஆயில். ஸோ வாட்டர் அண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸ் தான் நம்மளுடைய டிஸ்பர்ஸ்டு ஃபேஸு அண்ட் வாட்டர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீடியம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பட்டர், கோல்டு க்ரீம் இதெல்லாம் வந்துட்டு வாட்டர் அண்ட் ஆயிலுக்கான எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 2 டைப்ஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் இன் ஆயில் இன் வாட்டர் அண்ட் ஆயில் இன் வாட்டர் இன் ஆயில். ஸோ இது பேரே வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். இந்த ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. W/O/W அண்ட் இது பார்த்தீங்கன்னா O/W/O. ஓகே, இப்போ இந்த 2 டைப்பை வந்துட்டு காமனாக என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டபுள் எமல்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 டைப்பையும் நம்ம என்ன சொல்லுவோம், டபுள் எமல்ஷன் சொல்லுவோம். ஸோ டபுள் எமல்ஷன் பார்த்தீங்கனாலே இந்த டைப் உங்களுக்கு மைண்டு போயிடணும். சரி, ஓகே. இப்போ இது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த டபுள் எமல்ஷனில் இந்த 3rd டைப் பாருங்க. இதில் வந்துட்டு நமக்கு இங்கே என்ன கொடுத்துருவாங்க, ஜஸ்ட் உங்களுக்கு சிம்பிளாக கேட்டுருவாங்க. இன் தி டபுள் எமல்ஷன் W/O/W which is dispersed phase which is dispersed medium அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக கேட்டு அப்படியும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இப்போ இது தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்லாஷ்ல இருக்கு இல்லையா WO. ஸோ வாட்டர் அண்ட் ஆயில் தான் நமக்கு இங்கே டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ். அதுக்கு அடுத்து வந்து
நமக்கு இந்த கடைசியா இருக்கு பாருங்க. ஸோ கடைசியா இருக்கிறது நம்மளுடைய டிஸ்பர்ஸ்டு மீடியம். ஸோ அதுதான் வந்து நமக்கு இங்க டிஸ்பர்ஸ்டு மீடியமா நம்ம சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த 4th டைப் பார்த்தீங்கன்னா இங்க என்ன இருக்குன்னா நமக்கு ஆயில் இன் வாட்டர் இன் ஆயில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் இன் வாட்டர் தான் நம்மளுடைய டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ். ஓகேங்க, ஸோ ஆயில் அண்ட் வாட்டர் வந்து நம்மளோட டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ். கடைசியாக இருக்கு இல்லையா, ஸோ கடைசியாக இருக்கிறது தான் நம்மளுடைய டிஸ்பர்ஸ்டு மீடியம். ஸோ டிஸ்பர்ஸ்டு மீடியம் தான் பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஆயில் ஃபேஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ உங்களுக்கு 3rd கேஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ நம்ம லாஸ்ட் கேஸை சொல்லிட்டோம், இந்த மாதிரி நம்ம ஒரு கப்பு வாட்டர் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 4 drops ஆயில் விட்டோம்னு சொன்னால் அதுதான் வந்து ஆயில் இன் வாட்டர் நம்ம சொல்லிட்டோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் இன் ஆயில் இன் வாட்டர், இந்த மாதிரி பேரே வந்து கன்ஃபியூசிங்காக இருக்குல்ல. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லணும்னா, இப்போ வந்து ஒரு பாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குளத்துல வந்துட்டு நம்ம என்ன பண்றோம், ஒரு தேங்காய். ஸோ ஒரு தேங்காய் வந்து நம்ம அது உள்ள போட்டோம்னு சொன்னா, ஒரு தேங்காய் நான் உள்ளுக்குள்ள போட்டேன் அப்படின்னு சொல்றேன். இப்போ தேங்காய்க்கு உள்ளே என்ன இருக்கும், தண்ணி தான் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ள இருக்க வாட்டர் தான் பாத்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள இருக்க வாட்டர் தான் வந்து இந்த வாட்டர், சரிங்களா. ஸோ வாட்டர் இருக்கு, அதுக்கு வெளியே வந்துட்டு அந்த ஷெல் இருக்கு இல்லையா, அந்த ஷெல்லு தான் பாத்தீங்கன்னா ஆயில் பார்ட் மாதிரி, சரிங்களா. இப்போ அந்த தேங்காய் வந்து எங்க இருக்கு, இப்போ ஓவராலா அந்த தேங்காய் வந்து அந்த பாண்ட், அந்த வாட்டர் சர்ஃபேஸ்குள்ள தான் இருக்கு. அப்போ அந்த பாண்ட் தான் பாத்தீங்கன்னா ஓவரால் நம்மளுடைய டிஸ்பர்ஸ்டு மீடியம். ஸோ இதான் இதோட எக்ஸாம்பிள் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா லிக்விட் இன் வாட்டர் இன் ஆயில். ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா ஆயிலுக்குள்ள வந்துட்டு ஆயில் வந்துட்டு வாட்டருக்குள்ள இருக்கும். இப்போ அந்த வாட்டர் டாப்லெட் வந்து எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆயில் பார்ட்டுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே, இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் வந்துட்டு பெரிய ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் அந்த டேபிள் வந்து நம்ம முழுசாக பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, நம்ம ஜஸ்ட் அந்த எக்ஸாம்பிள்ஸ் வரைக்கும் மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்கே பாருங்க, ஆயில் அண்ட் வாட்டர்னா இந்த 6 எக்ஸாம்பிள் இருக்கும். மில்க், காஃபி ஒயிட்னர், மயோனீஸ், சாலட் ட்ரெஸ்ஸிங், ஐஸ்கிரீம். அண்ட் வாட்டர் அண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா பட்டர், மார்கரின். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் அண்ட் ஆயிலுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எமல்ஷன். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எமல்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அப்ளிகேஷன் அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு. சரி, ஓகே. இப்போ எமல்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வழக்கம் போல தான். இங்கே என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே பார்த்துருந்தோம், நம்மளுடைய கொலைட்ஸுக்கு பார்த்தோம் இல்லையா, அந்த கொலைட்ஸோட ஒரு பகுதி தான் நம்மளுடைய எமல்ஷன். ஸோ எமல்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரௌனியன் மொமெண்ட்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, டிண்டால் எஃபெக்ட்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அண்ட் எலக்ட்ரோஃபோரஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா எமல்ஷனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்கும். உங்களுக்கு நம்ம லாஸ்ட் கிளாஸ் நம்ம சொல்லிட்டு எல்லாமே கிளியரா சொல்லிட்டோம். ஸோ அதனால நான் ஃபாஸ்டா போயிடுறேன். ஸோ எமல்ஷன் ஷோஸ் ஆல் த கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் colloidal solutions such as Brownian moment, Tyndall effect, and electrophoresis. These are coagulated by addition of electrolytes containing polyvalent metal ions indicating the negative charge of the globules. So இதுவும் சேம் கண்டென்ட் தான். இந்த எமல்ஷனுமே நம்மளால என்ன பண்ண முடியும், நம்ம வந்து coagulate பண்ண முடியும் by adding electrolyte அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the size of the dispersed particles in emulsion is larger than those in the salts. ஸோ இந்த எமல்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பர்ஸ்டு பார்ட்டிகளோட சைஸ் வந்துட்டு இஸ் லார்ஜர் தென் சொல்லிட்டாங்க. சாலில் கம்பேர் பண்ணும்பொழுது, அந்த கொடை சாலை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது எமல்ஷன். நம்ம சால்றது எந்த இடத்துல கொண்டு வருவோம், நம்ம வந்து சாலிட் பிளஸ் சாலிடு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு சாலிட் சால் கிடைக்குமா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லிக்விட் பிளஸ் சாலிட் இது சேர்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா லிக்விட் சால் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சாலை வந்துட்டு இந்த சால் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சால் ப்ராடக்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த எமல்ஷனுக்கு வந்துட்டு அந்த பார்ட்டிகளோட சைஸ் வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோதான். ஹவ் த சைஸ் இஸ் ஸ்மாலர் தேன் இன் பார்ட்டிகல்ஸ் இன் சஸ்பென்ஷன். ஸோ ஆனாலும் இது வந்து என்னதான் ஈவன் அது சைஸ் வந்து பெருசாக இருந்தாலும் நம்ம சஸ்பென்ஷனுக்கு வந்துட்டு பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு ரொம்ப பெருசாக லார்ஜ் சைஸ்ல இருக்கும். பெருசா இருந்தாலும் நம்ம சஸ்பென்ஷன் அளவுக்கு அந்த பார்ட்டிகல்ஸோட சைஸ் பெருசா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. Emulsions can be converted into 2 separate liquids by heating, centrifuging, freezing, etc. This process is known as demulsification. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எமல்சிஃபிகேஷனாக நம்ம என்ன சொல்லிட்டோம், 2 லிக்விடை வந்து ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு இம்மிசிபிள் லிக்விடை ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பேர் எமல்சிஃபிகேஷன் நம்ம சொல்லுவோம். இதே வந்து அதுக்கு ஆப்போசிட், அந்த 2 லிக்விடை நம்ம தனித்தனியாக பிரிக்க போகிறோம். ஸோ தனித்தனியாக எதன் மூலியமா, ஹீட் பண்ணுறது மூலியமாகவோ இல்லை சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுறது மூலியமாவோ இல்லை ஃப்ரீஸ் பண்ணுறது மூலியமாவோ நம்ம அதை பிரித்து அந்த 2 லிக்விடையும் கம்ப்ளீட்டாக பிரித்து எடுத்தோம்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் டீமல்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. Applications of emulsions.
ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது சிம்பிள் தான். இது என்னன்னு பாருங்க, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அது மெட்டலர்ஜி நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மெடிசனில் வந்துட்டு எமல்ஷன் வாட்டர் அண்ட் ஆயில் டைப். ஸோ அதை வந்து நம்ம இந்த கான்செப்ட் வந்து மெடிசனில் யூஸ் பண்ணுவோம். கிளீனிங் ஆக்ஷன் ஆஃப் சோப்பு. ஸோ கிளீனிங் ஆக்ஷன் ஆஃப் சோப்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இந்த எமல்ஷன்ஸ் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா milk, which is an important constant of our diet, is an emulsion of fat in water. ஸோ மில்க் பார்த்தீங்கன்னா ஃபேட் அண்ட் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைஜஷன் ஆஃப் ஃபேட் இன் இன்டெஸ்டைன் இஸ் த்ரூ எமல்சிஃபிகேஷன். ஸோ நம்மளோட ஃபேட் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டெஸ்டைன் நம்ம சாப்பிட்ற எல்லா பொருளும் வந்து இன்டெஸ்டைனுக்கு போய் இது நமக்கு இதுவாகுது. ஸோ அந்த இன்டெஸ்டைனுக்கு போயிட்டு அங்கே டைஜஷன் ப்ராசஸ் இதையும் பார்த்தீங்கன்னா எமல்சிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போ எம்சிக்யூஸ் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க, மில்க் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். ஸோ மில்க் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பார்த்தீங்கன்னா எது கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் வாட்டர் எமல்ஷன் கீழே வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் அதுக்கான ரைட் ஆன்சர். கோல்டு நம்பர் இஸ் அ மெஷர் ஆஃப். ஸோ கோல்டு நம்பர் வந்து நம்ம சொன்னோம், கோல்டு நம்பர் இஸ் அ மெஷர் ஆஃப் ப்ரொடக்டிவ் பவர் ஆஃப் தி லியோஃபிலிக் ப்ரொடக்டிவ் பவர் ஆஃப் தி லியோஃபிலிக் ஆர் ப்ரொடக்டிவ் கொலாய்ட் நம்ம சொன்னோமா. ஸோ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது பாருங்க. இங்கே வந்து நம்ம ப்ரொடக்டிவ் பவர்னு சொன்னோம். ஓகே, இங்கே ப்ரொடக்டிவ் பவர்னு இருக்கானா அந்த டேர்ம் இல்லை. சரி, ஓகே, வேற என்ன இருக்குன்னு பாருங்க. ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கொலாய்டல் சிஸ்டம்னு இருக்கு, இந்த ஸ்டேட்மெண்ட் வராது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோயாகுலேட்டிங் பவர் ஆஃப் அ கொலாய்டு. ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று ப்ரொடக்டிங் பவர்னு சொல்லலாம், ஆர்எல்ஸ் அந்த கொயாகுலேட்டிங் ஆகாமல் பார்த்துக்குது. ஸோ அப்போ கொயாகுலேட்டிங் பவர்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். ஒன்று வந்து உங்களுக்கு ப்ரொடக்டிவ் பவர் ஆஃப் த கொலாய்டுன்னு சொன்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம், ஆர்எல்ஸ் கொயாகுலேட்டிங் பவர் ஆஃப் த கொலாய்டுன்னு போட்டாலும் அது கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். In water and oil in water emulsion, the outermost continuous phases. ஸோ இந்த மாதிரி இங்கே என்ன கேட்குறாங்க, outermost continuous phase கேட்குறாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்னா மீடியம் கேட்குறாங்க. ஸோ மீடியம் கேட்டாங்கன்னா இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இது லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் என்னுடைய மீடியம். அப்போ இங்கே இருக்குது வாட்டர் இருக்கா, அப்போ வாட்டர் பி த ரைட் ஆன்சர். Fourth one, water and oil in water and oil in water and oil emulsions are collectively known as. ஸோ இது ரெண்டுத்தையுமே இதுக்கு ஒரு காமன் நேம்ஸ் இருக்குன்னு நம்ம சொன்னோம். ஸோ அதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா லியோஃபிலிக்கா இல்லை, சிம்பிள் எமல்ஷன்ஸா இல்லை. சிம்பிள் எமல்ஷன்னா என்னது, அந்த ஆயில் அண்ட் வாட்டரும் வாட்டர் அண்ட் ஆயில் தான் சிம்பிள் எமல்ஷன். ஸோ இது கிடையாது. நெக்ஸ்ட் டபுள் ஆர் மல்டிபிள் எமல்ஷன். ஸோ இது கரெக்ட். நமக்கு இதுக்கு பேர் என்ன, டபுள் எமல்ஷன் சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் சி த ரைட் ஆன்சர். அரேஞ்ச் த ஃபாலோயிங் அண்ட் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ப்ரொடக்டிவ் பவர். ஸோ இது கோல்டு நம்பர்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 4 கோல்டு கொடுத்துட்டாங்க, கோல்டு நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் இது ஒரு அசெண்டிங் ஆர்டரில் எழுதிடுவோம். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும்னா ஸோ இது ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். இதோட பெரிய நம்பர் 0.01, இதோட பெரிய நம்பர் 0.1. ஓகேங்களா. ஸோ இது ஏ, இது பி, இது சி. ஓகே, இப்போ நம்பர் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், இதுக்கு தான் நம்பர் இதாகுது. பட் நமக்கு இங்கே என்ன சொல்லியிருக்கோம், கோல்டு நம்பரும் கோல்டு நம்பர் வந்துட்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ரொடக்டிவ் பவர். அதான் நம்மளோட ஃபார்முலா. இங்கே என்ன கேட்குறாங்க, ப்ரொடக்டிவ் பவர் தான் கேட்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கோல்டு நம்பர் யாருக்கு சின்னதாக இருக்கோ அதுக்கு தான் ப்ரொடக்டிவ் பவர் அதிகமாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இது சின்ன நம்பர், இதுதான் சின்ன நம்பர். அப்போ இதுக்கு தான் கோல்டு நம்பரு, இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் வந்து கோல்டு நம்பர் சின்னதாக இருக்குது. அப்போ இதுக்கு தான் அந்த ப்ரொடக்டிவ் பவரும் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏக்கு அதிகம், பிக்கு அதோட கம்மி, சிக்கு அதோட கம்மி. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா என்ன பார்க்கலாம்னா எமல்சிஃபையர் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ் பற்றி பார்க்கலாம்.